லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆடியோ ஃபைலையும் வீடியோ ஃபைலையும் நம்ம எப்படி HTML பேஜில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதே நம்ம இதில் பார்த்துருவோம். இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டாக்குமெண்ட்ஸில் நியூ ஃபோல்டர் வந்து ரொட்டேட்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ரொட்டேட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து index.html. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான் ரொட்டேட். எக்ஸசைஸில் என்ன கேட்டுருக்காங்க அதை அப்படியே கொடுத்துருவோம். எக்ஸசைஸில் என்ன கேட்டுருக்காங்க, ரொட்டேட் an element using CSS. ஓகேப்பா. இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணிடுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம இதை எதில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸில் ரொட்டேட். ஓகே, ரொட்டேட் an element கொடுத்துருக்கேன். இப்போ சாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் வந்து என்னதான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் கூட நான் எடுத்துக்கிறேன். இப்போ பேராகிராஃப் டேக்கில் வந்து this is வெற்றி உடனடி போட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணால் எனக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக காட்டும் இந்த மாதிரி. இப்போ இந்த எலமெண்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் வந்து நான் வெற்றின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெற்றிங்கிற கிளாஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணுறது வந்து டாட் வெற்றின்னு கால் பண்ணி ரொட்டேட். இப்போ ஒரு 450 டிகிரி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 450 டிகிரி போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா this is வெற்றி. இப்போ வந்து டெக்ஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் எனக்கு தெரில. இப்போ இதை காப்பி பண்ணி சம்திங் ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கே இதாகிடுச்சு, இப்போ ரொட்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ 450 வருடத்தில் வந்து நான் ஒரு 60 கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ 60 கொடுத்தா நான் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு வந்து நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல். ஓகே, ஸோ பேடிங் வந்து 50 பிக்சல் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் நான் வந்து ஏதோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு நம்ம ஏதோ ஒரு டயக்ராம் என்ன போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் வெற்றி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, டிவ் டேக் வந்து நான் டேரெக்டாக கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணி வித் வந்து ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ வித்தும் ஹைட்டு அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்தா நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ரொட்டேட் ஒரு 50 டிகிரி. ஸோ இப்போ எனக்கு இது 50 ரொட்டேட் ஆகிடுது. இப்போ இதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், வேறு அடுத்து என்ன பண்ண கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் கூட பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் டைம் வந்து நான் இப்போ வெல்கம்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெல்கம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல கலர் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் எலமெண்ட் யூஸிங் CSS. அண்ட் இந்த மாதிரி இதை பற்றி நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டேடட் தான். இந்த மாதிரி இது யாரும் பண்ணுறது கிடையாது. பட் சம் இடத்துல வந்து உங்களுக்கு இது தேவைப்படும். ஒரு அனிமேஷன் மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக காட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பொசிஷன் அப்சல்யூட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஃபர்தராக வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எஸ்ஆர்சி ஒரு டேக் கொடுத்துக்கலாம். ஸோ டேக் கொடுத்து அது கூட நீங்கள் ஓனாக பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதனால நான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரொட்டேட் கொடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். அண்ட் தேங்க்யூ. இதில் டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.